வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் இங்கே இருக்கவே இருக்காதீங்க. நீங்கள் இங்கே இருந்தீங்க கண்டிப்பாக எல்லாத்தையும் சொதைப்பிடுவீங்க. சரவணனுக்கு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த பொண்ணை போய் அவர் தனியாக பார்க்கட்டும். அதுதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அங்கேருந்து போகிறாரு கதிர். நான் போயிட்டு அண்ணனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு அண்ணன் ஒர்க் பண்ணிட்டுருக்காருங்க. அங்கே போயிட்டு சொல்கிறாரு, ஆமாம் நீ எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறாரு. அதுக்கு கதிர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை சும்மா தான். சும்மாவா? என்ன பார்க்க வந்தியா இல்லை என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தியா? எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. என்ன பொண்ணுக்குன்னு பார்க்க போகிறீங்களா? அதுக்காக என்ன கூப்பிட்றதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா தான், நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு. ஏன்டா இப்படி பண்ணுற? என்னை வேலை செய்ய விடாமல் ஏன் தான் இப்படி தொல்லை பண்ணுறியோ அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. சரி வானா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனோடனே வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க மீனா, இங்கே பாருங்கள், கண்டிப்பாக போயிட்டு அந்த பொண்ணை நீங்கள் பாருங்கள், அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. எதுக்காக? நான் போகல, அந்த மாதிரி போகிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், இப்படியே இருந்தால் கல்யாணமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா. சரி நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் சொல்கிறாங்க. ஏன் என்ன உள்ளே போக சொல்கிறீங்க? நீ சின்ன பிள்ளைல போ உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. சரி எப்படியாவது இந்த பொண்ணை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே கரெக்டாக பாண்டியன் வராரு. வந்து அப்படி சுற்றி பார்க்குறாரு. பார்த்தோன்னே சொல்கிறாரு, சரி அந்த பொண்ணை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. போய் பார்த்துட்டு வரியா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. வேணாப்பா நான் போகலப்பா, எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. இப்போ என்ன உனக்கு பிடிக்கல, ஆனால் போய் பொண்ணை பார்க்கணும், சரி எல்லாருமே சேர்ந்து போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. என்னப்பா இருக்குது, ஒரு 2 நிமிஷத்தில் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே, இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க போல இருக்குது, இந்த ஜென்மத்தில் சரவணன் கல்யாணமே ஆகாது போல் அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிச்சுட்டு இருக்காங்க. வண்டியெல்லாம் பிடிச்சிடலாம்ப்பா, ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. சரிப்பா நம்ம குடும்பத்தோடு போயிட்டு பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. எல்லாருமே சந்தோஷமாக கிளம்புறாங்க. கிளம்பிட்டு வண்டியெல்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்க. சரி ஃபோன் நான் பண்ணுறேன், அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணுறாங்க அந்த பொண்ணுக்கு. அவங்க அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. எங்கே இருக்கீங்க? இதோ நான் என்ட்ரன்ஸில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அவங்களும் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே சொல்கிறாங்க. ஃபோனை கட் பண்ணிவிட்டு இதோ வந்துகிட்டே இருக்காங்களாம், ஏதோ ப்ளூ கலர் ஜீன்ஸ் போட்டிருக்காங்க, வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி இங்கே பாரு சரவணா, சும்மா வள குலலாம் பேசிகிட்டு இருக்காது, போனோமா வந்தோமான்னு இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரி நான் நடந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த பொண்ணு கிராஸ் பண்ணி போகுது. ஓ இந்த பொண்ணு தானா? ஐயோ மூஞ்சா பார்க்கலையேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. அத்தை கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, சரவணன் போயிட்டு ஃபஸ்ட்டு பொண்ணை பார்க்கட்டும், பார்த்துட்டோன்னே ஓகே பண்ணட்டும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. சரி போ சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு மீனா எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க. அப்படியே போகிறாரு, பின்னாடி பார்த்துட்டே போகிறாரு. போடா இங்கே பார்க்காத போடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே போகிறாரு. போயிட்டு அந்த பொண்ணு டேபிளில் இருக்குது. அந்த பொண்ணுக்கிட்ட போய் உட்காராரு. என்னோட நேம் தான் சரவணன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ நீங்கள் தானே, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் மட்டும் தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அமைதியாக இருக்காரு. அப்படியே பேசிக்கிட்டே இருக்காரு. அதுக்குள்ளே அங்கே திரும்பி பின்னாடியே பார்க்குறாரு. ஆமாம் நீங்கள் வந்ததுலேருந்து திரும்பி பின்னாடியே பார்க்குறீங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த பொண்ணு. இல்லை நான் மட்டும் வரல, என்னோடய ஃபேமிலியே வந்திருக்கு, எல்லாருமே வெளியே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. ஓ அப்படியா, நான் உங்களை மட்டும்தான் நான் நேரில் பார்க்க வர சொன்னேன், அதே நான் ஃபேமிலியே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அந்த பொண்ணு அங்கேருந்து எழுந்து போயிடுது. அப்படியே வராரு. எழுந்து சரவணன், என்ன ஆச்சுடா, ஏன்டா அந்த பொண்ணு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நான் உங்களை திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தேன், அந்த பொண்ணு கேட்டுச்சு நீங்கள் தனியாக வந்தீங்களா இல்லை யார் கூட வந்தீங்கன்னு. நான் என் ஃபேமிலியே வந்திருக்குன்னு சொன்னேன், கோவப்பட்டு அந்த பொண்ணு எழுந்து போயிடுச்சு அப்படின்னு சரவணன் சொல்கிறார். ஐயோ கடவுளே, நல்லா சொதைப்பிட்டீங்க, ஏன் எதுவுமே சொல்லாமல் நான் மட்டும்தான் வந்தேன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. என்னால் போயெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. ஆமாம் இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை, கல்யாணம் அந்த ஜென்மத்தில் நடந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. எல்லாரும் வந்தது தப்பு தானே, அவர் மட்டும் போய் பொண்ணை பார்த்து பேசியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. எங்களுக்கு என்னப்பா தெரியும், ஏதோ அவன் ஒரு மாதிரி கூச்சப்பட்டான், அதனால் எல்லாரும் சேர்ந்து வந்தோம், அவனுக்கு ஒரு நல்லது நடக்கணும் தான் நாங்களாம் வந்தோம், கடைசியில் இதுவே அவங்களுக்கு கெடுதலாக முடியும், நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறார். இல்லைடா விடு, அந்த பொண்ணு ஏதோ ஒசரமாக இருக்குது, நல்லா குண்டாக இருக்குது, அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, விடு பார்த்துக்கலாம், இன்னும் நிறைய பொண்ணுங்க இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. ஆமாம் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான், கல்யாணம் நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சிரிச்சிட்டு வராங்க. எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. என்னடா பண்ணுறது, நாமளும் போய் ஒரு பொண்ணாக பார்க்குறோம், எல்லா பொண்ணும் வேணாம்னு சொல்லிட்டு போகுது, என்ன பண்ணுறதுனே தெரியலையே, அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை, என் பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னால் எங்களை போட்டு படுத்தி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோமதி ஃபீல் பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் சொன்னேன், எனக்கு கல்யாணமே வேண்டான்னு, என் கல்யாணத்தை பற்றி இனிமேல் யாருமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சரவணன் சொல்கிறாரு. இங்கே பாரு, நீ கோவப்படாத இரு, உனக்கு நேரம் காலம் வரும், நல்லபடியாக கல்யாணம் நடக்கும், எனக்கு தெரியும், நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம், கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க.
சரிம்மா, தயவு செய்து நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சரவணன் போயிட்டாரு. பாண்டியனும் அங்கேருந்து ஒரு மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாரு. மீனா யோசிக்கிறாங்க, இவங்கள தனியாக அனுப்பியிருந்தா கூட கல்யாணம் நடந்திருக்கும், குடும்பத்தோடு போய் கெடுத்து விட்டுட்டாங்க, இதில் இவங்கெல்லாம் வேற வருத்த வேற படுறாங்க அப்படின்னு மீனா பயங்கரமாக